Hi friends and families, welcome back to my channel. நான் போன வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஷார்ட் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு 3 days ட்ரிப்பு. ஸோ அந்த ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டே வீடியோ தாங்க இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கிங் வீடியோவே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லா திங்ஸுமே பேக் பண்ணியாச்சு. அப்புறம் போகும்போதும் ஞாபகம் வந்த ஒரு சில திங்ஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸ்னோலாம் பார்த்தீங்கன்னா நிறையாவே பெஞ்சிருந்துச்சு. ரோடு ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் இருந்துச்சுங்க. அந்த புல்லுலாம் பார்த்தீங்கன்னா க்ரீனாக இருக்கிறதுக்கு பதிலாக ஒயிட்டாக தான் தெரிஞ்சுது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு கேட்டிங்கன்னா இப்போ பெல்ஜியம் தாங்க போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் லக்சம்பர்க்லேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கே கிளம்பியாச்சு. லஞ்சுக்கு மட்டும்தான் ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்றதுக்கான இடம் இருக்கும், டாய்லெட் இருக்கும், ப்ளஸ் அந்த காஃபி ஷாப்லாம் நிறையா இருக்கும். ஸோ வெளியில் டெம்பரேச்சர் வந்து -5 ரொம்ப கம்மியாக இருந்தனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ நாங்கள் வெளியில் நிற்காம கார் உள்ளே உட்காந்து சாப்பிட்டுட்டு பசங்க கார்லேயே தூங்கிட்டாங்க. ஸோ கரெக்டாக நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு மணி 1 ஆயிடுச்சு. பெல்ஜியம் ரீச் ஆகிறதுக்கு பெல்ஜியம் ரீச் ஆயாச்சு. பெல்ஜியமில் இருக்கிற இப்போ ஆஸ்டன் ஒரு இடத்துல தான் இருக்கும். அதுவும் என் பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்தியாவில் இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் பீச்சுக்கு போயிடுவாங்க. ஸோ லக்சம்பர்கில் பீச்சே கிடையாது. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு பிடிச்ச ஸ்பாட்டாக பீச் இருக்கிற இடமா புக் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பெல்ஜியம் சூஸ் பண்ணியிருந்தோம். இவங்க திடீர்னு பார்க்கறதுக்கு நம்ம பாண்டிச்சேரி பீச் மாதிரியே இருக்குது. அந்த அந்த பாத்வே, இந்த கல் போட்டிருக்கிறது இதெல்லாம் பார்க்க அசல் பாண்டிச்சேரி பீச் மாதிரியே இருக்குது. நாங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் நம்ம பீச்சுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ வரும்போது எல்லாமே கேட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க, பீச்சுக்கு போகணும், மண்ணில் விளாடணுன்ட்டு. அதுவும் சாயரா தான் எஸ்பெஷலி மண்ணில் விளாண்டுட்டே இருக்கணும்னு கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தா. பீச் பக்கத்தில் கிட்ட வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க சீல் இருந்துச்சுங்க. இந்த நீர்நாயின்னு சொல்லுவாங்களா, அதுதான் எவ்வளோ படுத்துருக்கு பாருங்க. வெளியில் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -5 அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி விரைச்சி போய் செவந்து ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிட்டு அதெல்லாம் எவ்வளோ ஜாலியாக படுத்து ஹாயாக படுத்து விளாண்டுட்டு இருக்கு பாருங்க. இது கடல்லேருந்து வெளில வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு போல். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரூல்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு 30 மீட்டர் கேப்பில் தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் கிட்ட போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த போர்டு வேற சைன் போர்ட்லாம் வச்சிருந்தாங்க. இந்த நீர்நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த சர்க்கஸில் தாங்க இந்த தண்ணியில் வந்து ஷோலாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கடல்லேருந்து வெளில வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். நம்ம தான் பீச்சை பார்க்க வரோன்னா இந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா கையில் ஒரு டாகை வேற கூட்டிகிட்டு வந்தாங்க. இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அப்படியே கெத்தாக நிற்கிது. ஆனால் கால்லாம் பார்த்தீங்கன்னா தட தட நாய்க்கெல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டாக் வந்து ஸ்வெட்டர் போட்டே கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இந்த பீச்சில் இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம் என்ன நாங்கள் நோட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா இந்த பேப்பர்லலாம் அந்த பால் மாதிரி செய்வோம்ல, அந்த மாதிரி இந்த ஸ்டீலில் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவே ஒரு மாதிரி கசங்கி போன மாதிரி அழகாக இருந்துச்சு. அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எவ்வளோ குளிருது பாருங்க. நான் பசங்களுக்கு இப்போ பெட்ஷீட்லாம் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் பீச்சை மண்ணை பார்த்தது 2 பேருக்கும் ஆர்வம் தாங்க முடியாமல் இறக்கி விடுங்கன்னு சொல்லி 2 பேரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. மண்ணில் விளையாடுன்னு கூட்டிகிட்டு வந்தா என் புள்ள இந்த படிக்கட்டியே என்ன ட்ரிக்காக யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இந்த யாஷுக்கு தான் இந்த மாதிரிலாம் தோணும். ஸ்லைடு விட்டுக்கிட்டு இருக்கா. பேண்ட் கிழிஞ்சிட போது. இந்த பீச்னாலே இந்த சீகல் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அது கத்துற சவுண்டும் அந்த பீச் சவுண்டும் கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஃபோட்டோகிராஃபி மாதிரி இங்கே பாருங்க, சீகல் ஜூம் பண்ணுவோம். எவ்வளோ க்யூட்டாக நிற்கிது பாருங்க. இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு ஸ்வீட் மூமெண்ட் நடக்கும். இந்த சீகல்ல பார்க்கறதுக்கு இன்னொரு சீகல் இப்போ கத்திக்கிட்டே பக்கத்தில் வந்து உட்காரும் பாருங்களேன். அதையும் நான் எப்படியே கேப்சர் பண்ணிட்டேன். இந்த கடல்ல அங்கே ஏதோ கருப்பாக தெரியுதுன்னு பார்த்தா எவ்வளோ கூட்டம். இந்த ஏரியா ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க, பிஸியாக இருக்கு. இங்கே பாருங்க, பிஸி ஸ்ட்ரீட். இங்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் இந்த மார்க்கெட்டே ரொம்ப பிஸியாக இருக்குது. பீஸா ஹட் இருக்குது, கெபாப் ஹவுஸ் இருக்குது, மெக்டி இருக்குது. அதுதான் இங்கே ஒரே கூட்டம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி 4:30 தாங்க ஆகுது. அதுக்குள்ளே எப்படி இருட்டுன மாதிரி இருக்குது. வெளியில பாத்தீங்கன்னா அவ்வளோ குளிரா இருக்கு. இருந்தாலுமே யாராவது வெளில வராம இருக்காங்களா பாருங்களேன். அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவுமே. அதுவும் குட்டி பசங்க முதற்கொண்டு நிறைய பேர் இருந்தாங்க.
இங்கே பாருங்களேன், இந்த வேவே அழகாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நடந்து போகிறதுக்கு மேலே அப்படியே இருக்குது. இங்கே பாருங்களேன், நாயெல்லாம் ஸ்வெட்ரு போட்டிருக்கு. நாங்கள் அப்படியே ஷாப்பிங் ஸ்ட்ரீட்லாம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் செக்இன் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 லாக்கர் வேற போட்டு வச்சு அதுக்கு ஒரு சீக்ரெட் கீலாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பீச் வியூ இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டுடியோ தாங்க இது. ஆனால் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளார் அடிச்சது. ஸோ நான் வீடியோ எடுக்கல. மார்னிங் வந்தீங்கன்னா அந்த பீச் வியூவோட நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சின்ன கிச்சனு, அதுக்கப்புறம் ஒரு ஹால் இருந்துச்சு. அது வந்து சோஃபா வந்து நம்ம பெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி 6 ஆயிடுச்சு ஈவினிங். ஸோ வந்ததும் பசங்களுக்கு கொஞ்சமாக ஆப்பிளும் இந்த மக்கானாவும் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நூடுல்ஸ் செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டு படுத்துட்டோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டே வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.